நமது திராவிட மாடல் அரசில் தமிழ்நாடு தொழில்துறையில் புதிய பாய்ச்சலை கண்டு வருகிறது. அதற்கு அடையாளமாகத்தான் கடந்த ஜனவரி மாதம் 7 மற்றும் 8 ஆகிய நாட்களில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு 6,64,180 கோடி ரூபாய் அளவிலான முதலீடுகளை ஈர்ப்பதற்காக 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கிறது. இதன் மூலம் 14,54,712 நபர்களுக்கு நேரடி வேலை வாய்ப்பும் 12,35,945 நபர்களுக்கு மறைமுக வேலை வாய்ப்பும் உள்ளது. தமிழ்நாட்டை தொழில் வளம் நிறைந்த வளமான மாநிலமாக வளர்த்தெடுக்க தொழில்துறைக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வருகிறோம். அவற்றில் முக்கியமானவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்றால், எறையூரில் தொழில் பூங்கா, சென்னை நந்தம்பாக்கத்தில் 56 ஏக்கர் நிலப்பரப்பில் நிதிநுட்ப நகரம், திருச்சி மற்றும் மதுரையில் புதிய டைடல் பூங்காக்கள், விழுப்புரம், திருப்பூர், வேலூர், தஞ்சாவூர், தூத்துக்குடி, சேலம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் மினி டைடல் பூங்காக்கள், ஆண்டுக்கு 100 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய வசதிகளுடன் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் ஒரு புதிய பன்னாட்டு விமான நிலையம், திருவள்ளூர் மாவட்டத்தில் 182 ஏக்கர் நிலப்பரப்பில் 1,428 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்கா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சுமார் 300 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் பல்முனைய சரக்கு போக்குவரத்து பூங்கா, தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் இயங்கும் இஸ்ரோ விண்வெளி நிலையத்திற்கு அருகில் ஒரு விண்வெளி தொழிற்பூங்கா மற்றும் திட எரிபொருள் பூங்கா ஆகியவற்றை அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. நமது திராவிட மாடல் அரசு செயல்படுத்த அனைத்து வளர்ச்சி திட்டங்களும் 8 கோடி மக்களையும் சென்றடைகிற எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமூக நீதி அடிப்படையிலான வளர்ச்சி திட்டங்களாக திகழ்கின்றன. ஏழை எளிய நடுத்தர மக்களின் தேவைகளை உணர்ந்து அவர்கள் கேட்பதற்கு முன்னதாகவே அவற்றை நிறைவேற்றி தரும் அரசாக விளங்கி வருகிறது.